Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 13th டே விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம வெயிட் செக் பண்ண போலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 58.250 கிராம் காமிக்குதுங்க. நேத்து என்னோட வெயிட் அப்படின்றது 58.650 கிராம் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் குறைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து ஃபேட் லாஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 200 300 அவ்வளவுதாங்க குறையும். ஆனா அதுக்குமே நம்ம வந்து காலையில 1 hour ஈவினிங் 1 hour அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் போகலாம். உங்களால முடிஞ்ச அளவு கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மார்னிங் ஃபேட் கட்டட் ட்ரிங்க்ல நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதிலே விருப்பப்பட்ட 2 சொட்டு வந்து நம்ம எலுமிச்சஞ்சாறு கூட விட்டுக்கலாம். அது மாதிரி காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு கேட்டாங்க. 5:30 5:45 அந்த டயத்தில் எழுந்திரிச்சிருவான். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஆம்லா ஜூஸோட ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் நான் எடுக்கிறேன். காலையில் 8 மணிக்கு நான் எடுக்க போகிற ஜூஸ் அப்படின்றது கிர்னி பழம் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். எப்போவுமே நான் கிர்னி பழம் ஜூஸ் போட போகும்போது இந்த உள்ளே இருக்க விதையும் சேர்த்து தான் போடுவேன். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த விதைகளும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. அதனால் நம்ம தனியாக சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் அதை ஜூஸ் போடும்போது சேர்த்து அடைச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கொஞ்சம் சாரும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக போட்டு ஜூஸ் போடுவேன். எந்த ஜூஸ்லேயுமே சுகர் ஆட் பண்ண மாட்டேன். எந்த விதமான சுகர் ஹனி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி குடிப்பேன். ஸோ இதை எடுத்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போதைக்கு ஊற்றிக்கிறேன். பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் வந்து இதை அப்படியே தான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் பழத்தை வந்து வெட்டலை. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கனால பழத்தை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நித்திஷ்லாம் அப்படியே சாப்பிட மாட்டோம், அதனால ஜூஸ் போடுறேன். வெறும் கிர்னி பழம் மட்டும் நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிடலாம். பட் நம்ம கொட்டையோட சேர்த்து அரைச்சிருக்கோமா, அதனால வடிகட்டிட்டு குடிங்க. அந்த கொட்டை வந்து நரன்னு பசங்களுக்கு வாயில் தட்டுப்படும். கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் நாங்கள் எடுக்கிறது 8 மணிக்கு கிர்னி பழ ஜூஸ் தான் எடுக்கிறோம். எனக்கு நான் 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் ராவாக சாப்பிட்டதுனால. இது நித்திஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும். நேற்று அரைச்ச கேப்ப மாவு நல்லா பொங்கி புளிச்சிருச்சு. இப்போ இது இட்லி சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நித்திஷ்காக தான் இட்லி சுட போகிறேன். காலையில் ஃப்ரைடு இட்லி மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு. இட்லி தட்டில் ஊற்றிட்டேன். கரெக்டாக 10 இட்லிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி வேக வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. அப்போனா தான் இட்லி வந்து மேலே தண்ணி விடாது. 10 நிமிஷம் வேகட்டும். ராகி இட்லி வெந்துருச்சு. இதை ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஃப்ரைடு இட்லி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ராகி கேழ்வரகு இட்லி ஆறிடுச்சு. இந்த இட்லியை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இட்லியை. ஸோ இது வந்து நம்ம வெறும் இட்லியாக சாப்பிட்டா கூட 5 இட்லி வந்து ஒரு ஆளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி மினி இட்லியாக போட்டு பொடி இட்லியாக போட்டோம் அப்படின்னா ஒரே ஆளே 10 இட்லி சாப்பிட்ருவாங்க. அதனால் அளவு ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிடுங்க. பொடி இட்லிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பேனில் நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வெறும் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த நல்லெண்ணெயிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மிளகா பொடி கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இட்லியை இதில் போட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகிட்டா நல்லா இருக்காது. அதே நேரத்தில் பசங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்பையும் எண்ணெய் வேணாம், கம்மியாக போடுங்க. இது பெரட்டணும் அப்படின்னா கரெக்டாக தான் வந்துடும். இது மேலேயே இது வந்து இட்லி பொடி, இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்ற போது ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பட் வெயிட் லாஸில் இருக்கவங்க இப்படிலாம் செஞ்சு சாப்பிடாதீங்க. வெயிட் லாஸ் ஆகாது. இட்லியாக சாப்பிடுங்க. ராகி கம்பு சோளம் இந்த மாதிரி இட்லி பசங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க நல்லா. ராகி பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தான் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பொரிங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்துடும். அதுக்கு மேலே ரொம்ப இட்லி இது பண்ண வேண்டாம். ஸோ நித்திஷ்க்கு அவங்க அப்பாவுக்கு 2 பேர்த்துக்கு ஒரே தட்டில் தான் வச்சு கொடுத்துருவேன் நான். 2 பேர் சேர்ந்தே சாப்பிட்டுக்குவாங்க. காலையில் ஏற்கனவே கிர்னி பழம் ஜூஸ் குடித்ததுனால அவங்க வந்து அளவுகள் அப்படின்றது கம்மி தான். ஜூஸ் குடிக்கும்போதே வயிறு ஃபில்லிங் ஆயிரும், ரொம்பையும் சாப்பிட முடியாது. ஸோ ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி காலையில் நான் எடுக்கிற ஃபுட்டு அப்படின்றது 9 மணிக்கு வாழைப்பழம் செவ்வாழை 1 எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பச்சை பயிறு 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பாதாம் பருப்பு 5, கருப்பு திராட்சை, அத்திப்பழம் ஊற வச்சது 1, அதுக்கப்புறம்
இந்த திராட்சை ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால இது ஒரு 20-30 இருக்க மாதிரி ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன். இந்த வாரம் நான் ஃபாஸ்டிங் இருக்காதனால இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து ஒன்லி பழங்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா பீரியட்ஸ் அப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுவோம், ஆல்ரெடி வீக் ஆகிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும். அதனால் பீரியட்ஸ் அப்போ ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. அப்படி இருக்கணும்னு தோன்றவங்க பழங்கள், பழ ஜூஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். செகண்டாக எடுக்கிறது இது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே வந்து கிர்னி பழ ஜூஸ் வந்து 8 மணிக்கே குடிச்சிட்டேன். இது வந்து 9 to 9:30 எடுங்க. அது மாதிரி முளை கட்டின பச்சைப்பயிறு, பாதாம் பருப்பு, கருப்பு உலர்ந்த திராட்சை, செவ்வாழை இதெல்லாம் வந்து டெய்லி காலையில் நான் விடாமல் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்போனா தான் ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம மெக்னீஷியம்னாலும் சரி, ஜிங்க்கு, மெக்னீஷியம் வேணும் அப்படின்றவங்க டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. செவ்வாழைன்னு இல்லை, நாட்டு வாழைப்பழம் எடுக்கிறது, பச்சை வாழைப்பழம் எடுக்கிறது. நம்ம ஊரில் தான் பழங்களோட வாழைப்பழத்தோட வெரைட்டி அப்படின்றது நிறையா இருக்குது. எல்லா பழத்துலையுமே சத்துக்கள் ஜாஸ்தி. ஸோ டெய்லி ஒரு பழம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருந்தாலுமே. இன்றைக்கி என்னோட செகண்ட் மீலை நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் நிதிஷோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. நிதிஷும் அவன் ஃப்ரெண்டும் ஃபுட்பால் விளாண்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட். கிட்டத்தட்ட 1 or 2 hours வந்து நல்லா ஃபுட்பால் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தாங்க. சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே நிதிஷ் அவங்க வீட்டுக்கு போய் பசங்கள்லாம் கொஞ்சம் தெருவில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிதிஷ் வந்து சாயந்தரம் வந்து 4 மணிக்கு போனால் 4 to 7 மணி வரைக்கும் பசங்களோட வெளியே வந்து கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி வெளியே விளையாட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு வந்து நிதிஷோட ஃப்ரெண்டோட நிதிஷ் நல்லா விளையாண்டதுனால எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல, வேண்டான்ட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாயிருவான். ஓவர் ஆட்டம் இன்னைக்கு வந்து நிதிஷ். அதே மாதிரி பசங்க நல்லா விளையாண்டனே பசி தாங்க முடியல, 12 மணிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்றது அவங்களோட ஃபேவரட் அப்படின்றது லெமன் ரைஸ் தான். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 4 தடவை லெமன் ரைஸ் கொடுத்தா வேண்டான்னு சொல்லாமல் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன இருக்குன்னு தெரியல லெமன் ரைஸில். லெமன் ரைஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு. இந்த 3மே அவங்களோட ஃபேவரட். இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஃபேவரட்டான பொரியல் வைக்கணும் தான் வச்சு கொடுத்துருக்கேன். மணி 12:30 ஆகுது. 12:30க்கு நான் எடுத்துக்கிற சாப்பாடு அப்படின்றது பப்பாளி பழம் கரெக்டாக 400 கிராம் இருக்குது. ஒரு சிகப்பு கொய்யாப்பழம் எடுத்துக்கிறேன். இதான் பழங்கள் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது. ரெண்டாவதா, வீட்டில் அடுத்தவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. ஃபர்ஸ்டே நீங்க வந்து பழங்களை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரிமாறினா கூட நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் தட்டுப்படாது. ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு அடுத்த சாப்பாடை நீங்க பரிமாறுங்க, ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி கொய்யாப்பழம் அப்படின்றது இர்ரெகுலர் பீரியட், மலச்சிக்கலுக்கு, பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் பதிலாக டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி, ஏ, பி ரிச்சான ஒரு பொருள் அப்படின்னா கொய்யாப்பழம் தான். ஸோ எல்லா டயட் அப்படின்னாலே நீங்க கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் எடுக்கிறத விட. பழங்களின் ராணி அப்படின்றது கொய்யாப்பழம் தான். 12க்கு எடுக்கிற மீல் அப்படின்றது நான் இதான் எடுக்கிறேன். சாயந்தரம் மணி 4 ஆகுது. நான் பிளாக் காஃபியும் அதுக்கப்புறம் செந்தூரம் எடுத்திருக்கேன். இந்த பழம் நேற்று காமிச்சேன் மாம்பழம் அப்படின்ட்டு. இது என்ன பழம்னு சொல்லலை. இதுக்கு பேர் வந்து செந்தூரம். இதுதான் எடுக்க போகிறேன் நான். மாம்பழத்துமே விட்டமின் ஏ ரிச். மாசமாக இருக்கும்போது மாம்பழம் எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும் மாம்பழம் எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன மாம்பழமாக ஒரு பழம் எடுத்துக்கலாம். மாம்பழத்துலேயும் நார் சத்து அதிகமாக இருக்கும். அதுவும் மெயினாக மாம்பழம் சாப்பிடும்போது இந்த நாராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாம்பழம் சாப்பிடும்போது அதில் விட்டமின் ஏ ரிச்சாகவும் இருக்கும். மாம்பழத்தோட மாங்காயில் தான் விட்டமின் ஏ வந்து ரிச்சாக இருக்குன்னுவாங்க. ஸோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க அளவுகள் மட்டும். அது மாதிரி பிளாக் காஃபியில் நோ சுகர், எந்த விதமான சுகருமே சேர்க்காதீங்க. நானும் நிதிஷ் அப்பாவும் இன்னைக்கு சாட்டர்டேனால மார்னிங்கில் 1 hour வாக்கிங் போனோம். அதே மாதிரி ஈவினிங்லேயும் ஒரு 1.5 hours வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். ஸோ 2 பேர் இருந்ததுனால கொஞ்சம் வாக்கிங் போகிறது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால ஈவினிங்கும் ஒரு நல்ல பிரிஸ்கான ஒரு வாக்கிங்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு என்னோட கலோரி பேனிங் அப்படின்றது மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஒரு 500 கலோரி வந்து பேன் பண்ணியிருப்பேன். மணி 7 ஆகுது. லாஸ்ட்டாக நானும் நிதிஷ் அப்பாவும் வாட்டர்மெலன் தான் எடுக்க போகிறோம். அவங்க கொஞ்சம் மத்தியானம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால எனக்கும் ராத்திரிக்கு வாட்டர்மெலனே போதும்னு சொல்லிட்டாங்க. நிதிஷ்க்கு மட்டும் கொஞ்சம் லெமன் ரைஸ் இருந்தது. நிதிஷோட ஃபேவரட்டே லெமன் ரைஸ் தான். என்னென்ன சைடில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அதனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த பவுலுக்கு ஒரு 100 கிராம் ரைஸ், அதுவே அவன் போதுன்ட்டான். வாட்டர்மெலன் வேறு அவன் கொஞ்சம் சாயந்தரம் சாப்பிட்டதுனால அவன் இந்த ரைஸே போதுன்ட்டான். ஸோ ராத்திரிக்கு வந்து நாங்கள் கடைசியாக எடுக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணலை. லீவு அப்படின்றதுனால கொஞ்சம் என் வேலைகளை கம்மி பண்ணிட்டேன். இன்றைக்கி பழங்கள் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பழம்னாலும் சரி வாட்டர் ஃபாஸ்டிங்னாலும் சரி நம்ம இன்னர் ஆர்கன்ஸை சுத்தப்படுத்துறதுக்கு தான் நம்ம பழங்களும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது. இதில் 1 கிலோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேணாம். ஏன்னா திருப்பி 1 கிலோ நம்மளுக்கு ஏறிடும் மறுநாள் நான் வந்து குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது. எதுக்காக மெயினாக அந்த மாதிரி பழங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா இன்னர் ஆர்கன்ஸை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் எடுக்கிறோம். அதனால் இதில் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படவும் வேணாம், ஒரு சிலருக்கு கூடி இருக்குன்னு சந்தோஷப்படவும் வேணாம். அப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக கேட்ட கேள்வி, அக்கா நீங்கள் டிவியே பார்க்க மாட்டீங்களா
அப்படி டிவி பார்க்க மாட்டேங்கன்னா ஏன், சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினாக வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்தாங்க. என்னன்னா சின்ன வயசுலேருந்தே நான் அவ்வளோவா டிவி பார்க்க மாட்டேன். நான் ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சித்தின்னு ஒரு நாடகம் போட்டாங்க 9 மணிக்கு. எங்கள் அம்மா அதை பார்க்க ஆரம்பிச்சாலே நான் கொட்டையோட ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு சில த்ரில்லான படங்கள் இருந்தால், த்ரில்லான படங்கள், அப்புறம் ஹாலிவுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹோம் அலோன்னு சொல்லி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கார்ட்டூன் படங்கள் மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களை வச்சு. அப்புறம் கொஞ்சம் பேய் படம், நாவல்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். ரேராக தான் நானும் பார்ப்பேன். டிவி பார்க்கலன்னா உங்களுக்கு போர் அடிக்காதான்னு கேட்குறீங்க. டிவி பார்க்காம எப்படி இருக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, நம்ம பழகுறது தான். சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ஆல் இண்டியா ரேடியோ காலையில் போட்டுருவோம். அதனால காதில் கேட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சிருவேன். இன்னொன்று வேலைகள் அதிகமாக இருக்கும்போது டிவி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 5 நிமிஷம் தானே பார்க்குறோம் அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா நம்மளோட 50 நிமிஷம் வேஸ்ட்டாக தான் போகும். கடைசியில் நம்ம ஒத்த வேலையும் செஞ்சிருக்கவே மாட்டோம். அதனால தேவைக்கு எப்பயா ஒரு தடவை டிவி பாருங்க. அதையே ஒரு ஹேபிட்டா வச்சுக்காதீங்க எப்பயுமே. ரொம்ப எனக்கு டிவி பார்க்க பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக உட்காந்து பேசுறது, ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து பேச அரட்டை அடிக்கிறது, சாப்பிட்றது, ரொம்ப நேரம் ரசித்து சாப்பிட்றது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே ஏர்லி மார்னிங் வாக்கிங் போது அதை விட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னைக்கு என்னோட டயட்டும் சரி, என்னோட ஒர்க் அவுட்டும் சரி, வாக்கிங்கும் சரி சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.